நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंके समां पाहि रंके समां पाहि रंके समां पाहि रंगप्रभो लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. नमः श्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतारश्रेष्ठाय सर्वमङ्गलदायिने. சின்ன குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை பிறந்த உடனேவே பொம்மைகளை வச்சுட்டு விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறது. முதல்ல இயக்கமில்லாத ஒரு பொம்மை, மரப்பாச்சி மாதிரி இருக்கிற ஒரு பொம்மையை வச்சுட்டு விளையாடுறது. ஏன்னா தானும் அப்படி இருக்கிறதுனால தனக்கு ஓடுறது நடக்கிறதுன்னு வந்துவிட்டா அப்புறம் கீ கொடுக்குற பொம்மை அதுக்கு ஆசைப்படுறது. இன்னும் கொஞ்சம் வளரும் பொழுது பக்கத்து வீட்டில் இருக்கிற தன்னுடைய குழந்தைகளோட, சமவயது இருக்கக்கூடிய குழந்தைகளோட சேர்ந்து விளையாடணும்னு ஆசைப்படுறது. அந்த குழந்தைகளோட சேர்ந்து விளையாடும் பொழுது இந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள்லையும் ஆசை ஏற்படுறது. பார்க்கறதுல ஆசை, கேட்கறதுல ஆசை, சாப்பிட்றதுல ஆசை, தூங்கிறதுல ஆசை, விளையாடுறதுல ஆசை, நிறையா இடங்களுக்கு போகணுங்கிற ஒரு ஆசை, இதெல்லாம் ஏற்படுறது. சின்ன குழந்தைய கூப்பிட்டு பஜனை பண்ணு, கோவிலுக்கு போ, வராது. அந்த குழந்தைக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருந்ததுன்னா பார்க்கணும்னு தோணும், சினிமா இருந்ததுன்னா பார்க்கணும்னு தோணும், கேம்ஸ் இருந்ததுன்னா விளையாடணும்னு தோணும். ஆனால் அந்த குழந்தைக்கு கூட ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு விட்டாலும் அந்த குழந்தைய விருப்பம் இல்லாமல் தான் கூப்பிட்டு வர வேண்டியிருக்கு. ஒரு நல்ல கதையை கேளு அப்படின்னா அந்த குழந்தை கேட்க மாட்டேங்கிறான். நல்லதை படி அப்படின்னா படிக்க மாட்டேங்கிறான். பஜனை பண்ணு அப்படின்னு விட்டா பண்ண மாட்டேங்கிறான். ஏன் அப்படின்னு விட்டா இயற்கை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை நம்ம விட்டோமானால் அந்த தண்ணி இப்படி மேலே போகலை, கீழே தான் வருது. அதோமுகம். அந்த நீரினுடைய இயற்கை அது கீழே நோக்கி போகணும் அப்படிங்கிறது. ஒரு குத்து விளக்கில் ஒரு தீபத்தை நம்ம ஏற்றுறோம், ஒரு திரியை ஏற்றின உடனே அந்த ஜுவாலை இருக்கு இல்லையா, அது கீழே போகலை, மேலே போகிறது, ஊர்துவமுகம். தண்ணி கீழே போச்சு, ஆனால் நெருப்பு மேலே போகிறது இல்லையா, ஜுவாலை. ஏன் போகிறதுன்னா அதனுடைய இயற்கை. இது ஏன் கீழே போகிறது அப்படின்னு விட்டா அதனுடைய இயற்கை. அதே மாதிரி மனது இருக்கு இல்லையா, மனதிலிருந்து 5 ஸ்ப்ரிங் மாதிரி வெளியில் கிளம்புறது. அந்த ஸ்ப்ரிங்கை அழுத்தி வச்சு அப்படி விட்டால் அது கீழையாக போகும், இப்படி மேலே போகிற மாதிரி அந்த மனதிலிருந்து கிளம்பக்கூடிய 5 இந்திரியங்களும் கண் வழியாக, காது வழியாக, வாய் வழியாக, மூக்கு வழியாக எல்லாம் வெளியில் போகிறது. அதனாலே மனிதனுடைய சிருஷ்டியே எப்படி இருக்குது அப்படின்னு விட்டா அவனுக்கு பகிர்முகமாக, வெளிமுகமாக சிந்தனை போகிற மாதிரி தான் சிருஷ்டி இருக்கு. உலகத்தில் அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அது அந்த ஆசை இருக்கு. அந்த ஆசைக்கு அலுப்பே ஏற்படாது, போரும்னே தோணாது. மனிதர்களுக்கு அவ்வளவு ஆசை இருக்கு. உலக சுகங்களை அனுபவிக்கணும்னு சின்ன குழந்தையிலிருந்து ஒரு கிழவர் வரைக்கும் இருக்கு. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 98 வயது ஒருத்தருக்கு இருக்கும். படுத்த படுக்கையாக இருக்கார், முடியல அவருக்கு. அவர்கிட்ட பார்த்து நான் என்ன வேணும் உங்களுக்கு, ரொம்ப முடியாமல் படுத்துன்னு இருக்கேளே அப்படின்னு கேட்டேன். நான் நினச்சேன் அவர் ஏதாவது சீக்கிரம் பகவான் திருவடி சேர்த்துண்டார்னா தேவலாம் அப்படின்னு கேட்பார். அப்படி தானே வயசானவெல்லாம் பெரும்பாலும் கேட்பா அப்படின்னு நினச்சேன். அவர் என்ன சொன்னார், சுவாமி நான் சரியாகி திருப்பி மார்க்கெட்டிங் ஷாப்பிங்லாம் போகணும்னு ஆசையாக இருக்குது. நடந்தது. ஆனால் நான் அவரை தப்பாக நினைக்கல. ஜீவனுடைய ஆசை அப்படி இருக்கு. மனிதர்களுடைய ஆசைங்கிறதுக்கு அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. வாசனா
அந்த வாசனைகள் அப்படி படாத பாடுபடுத்துறது. கண்ணு எவ்வளவு பார்த்தாலும் அந்த கண்ணுக்கு திருப்திங்கிறதே வரதில்லை. அதுக்கு நன்றியும் கிடையாது, திருப்தியும் கிடையாது. அந்த கண்களால் எவ்வளவு காட்சிகள் இந்த கண்ணுக்கு காண்பிச்சிருக்கோம். அந்த கண்ணு என்றைக்காவது பார்த்தாப்பா நீ நிறையா காட்சி காண்பிச்சுட்டே போரும் எனக்குன்னு சொல்கிறதில்ல, திருப்தியே அடையிறதில்லை. அது இன்னும் எனக்கு ஏதாவது காணு, அதை பார்க்கலையா, நான் இன்னும் அந்த ஊருக்கு போகலையே, அதை பற்றி ஏதோ சொல்கிறாளே, அதை பற்றி எழுதுகிறாளே, நான் ஒரு தடவை ஆனால் ஃபாரின் போயிட்டு வந்து விடட்டோமா அப்படின்னு கண்ணு பார்த்துட்டே இருக்கு. காது எதையாவது கேட்டுட்டே இருக்கு. அதை கேட்கலாமா, இதை கேட்கலாமா, சும்மா இல்லாமல் ரேடியோ போடலாமா, ஏதாவது காதில் ஏதாவது இப்படி மாட்டிண்டு கேட்டுட்டே இருக்கலாமா, ஆசைப்படுறது காது. வாய் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறது, பேசுறதுக்கு ஆசைப்படுறது. ஒரு இடத்துல சும்மா உட்கார முடியல, எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு இருக்கணும்னு கால் ஆசைப்படுறது இல்லையா. இந்த இந்திரியங்களுடைய சேஷ்டை, இந்த இந்திரியங்களுடைய சேஷ்டை இருக்கு இல்லையா, இந்த மனசு தான் எல்லாத்தையும் இப்படி பிரவர்த்திக்கிறது, கலப்புறது. மனதுக்கு வாசனை காரணம். அதனால் இப்படியே சுற்றின்னு இருக்கிற மனசை அடக்கணும் அப்படின்னுட்டா அதுக்கு பகவானை பற்றி கொடுக்கணும். அது அதை ஏற்றுக்காது. உலகத்தில் பக்தி வரலேன்னு வருத்தப்பட வேண்டாம், அவ்வளவு சுலபத்தில் அது வராது. அது உயர்ந்த பக்தி அப்படின்னுட்டா அவ்வளவு சுலபத்தில் வராது. ஏன் அப்படின்னா இயற்கையே உலகத்தை நோக்கி ஓடுற மாதிரி தான் இருக்கு. உலகத்தை நோக்கி உலக பொருட்கள்லேயே ஆசைப்படுற மாதிரி தான் இருக்குது. ஒரு கால் கோவிலுக்கு இதை மாதிரி சத்சங்கங்களுக்கு வந்தால் கூட அங்கே உலக விஷயங்களை தான் நம்ம சம்பாதிச்சுட்டு வந்துடுவோம். ஒரு கோவிலுக்கு கூட நீங்கள் பாருங்க, எந்த ஒரு கோவிலுக்கு போங்கோ, அந்த கோவிலில் யாருமே இல்லை, தனியாக இருக்கார் ஒரு பெருமாள், கூட்டம் இல்லை. ஆஹா, இந்த பெருமாள் எவ்வளவு அழகாக இருக்கார், தனியாக இருக்கார், நிம்மதியாக அவரை சேவிக்க முடியறதுன்னு ஒரு அரை மணி நீங்கள் சந்நிதியில் நிற்க மாட்டேன். உங்களுக்கு கோவிலுக்கு போகணும்னா கூட ஏதாவது பரபரப்பாக கூட்டம் இருக்கிற கோவிலுக்கு தான் போகணும்னு தோணும். அந்த அளவுக்கு மனசில் விவகாரம் தட்டிச்சு போயிருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதனால என்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு சாந்தியாக இருக்கணும். பரீட்சித்திட்ட சுகபிரம்மம் சொல்கிறார், உலகத்தில் கேட்கறதுக்கு நிறையா இருக்குப்பா, கேட்கறதுக்கு நிறையா இருக்குது, படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது, நினைக்கிறதுக்கு நிறையா இருக்குது, எல்லாம் நிறையா இருக்குது விஷயங்கள். எல்லா இந்திரியங்கள் ஒன்று ஒன்று நம்மளை பிடிச்சி இழுக்கிறது, அதுக்கு திருப்தியே இல்லை, நம்மளால் முடியலன்னா கூட கேட்க மாட்டேங்கிறது. யாருக்காவது கால் முடியலைன்னா வருத்தப்படுறோம், எங்கேயும் போக முடியல பத்தியா என்னால். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கால் முடியலை அப்படின்னாக்க இன்னைக்கு முடியாமல் போயிடுத்து, முடிஞ்சால் கோவிலுக்கு வந்திருப்பேனா அப்படின்னு சொல்லுவோம். கால் முடிஞ்ச அன்னைக்கு ஒரு நாள் கூட நம்ம கோவிலுக்கு போயிருக்க மாட்டோம். முடியாத அன்னைக்கு இது ஒரு சாக்கு. எனக்கு இப்போ கண்ணு பழைய மாதிரி தெரிய மாட்டேங்கிறது, தெரிஞ்சிருந்தா நான் பாகவத பாராயணம் பண்ணுவேன் அப்படின்னுட்டா, தெரிகிற அன்னைக்கு நீ என்ன பண்ணினேன், இதெல்லாம் சாக்கு. இப்படி தான் மனசு நம்மளை நாமே ஏமாற்றும். அதனாலே பரீட்சித்தை பார்த்து சுகபிரம்மம் சொன்னார், கேட்கறதுக்கு நிறையா இருக்குது, படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது, சிந்தனை பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. ஆனால் அதெல்லாம் படித்தா கேட்கறதுனால உனக்கு என்ன ஆகும்னார், சாந்தி வராது. உனக்கு அபயம், மனுஷில் சாந்தி வேணும் அப்படின்னுட்டா, சாந்தி பகவானுடைய திருவடியில் இருக்குது. அந்த பகவானுடைய திருவடி உனக்கு தியானம் சித்திச்சு உனக்கு முக்தி வேணும்னா நீ பகவானான நாராயணனுடைய கதைகளை கேளு, அவனை தியானம் பண்ணு, பஜனை பண்ணு. அது பண்ணினா தான் சாந்தி வருமே தவிர, மீதி ஏதாவது சாந்தி வரணும்னு நீ நினச்சிட்டு பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் உன்னை சாந்தியிலிருந்து தூரக்கு தான் தூக்கிட்டு போகுமே தவிர ஒரு காலம் உனக்கு சாந்தி வரவே வராது. ஒரு கால் நீ பகவானை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டியானால் அதற்கு உடனே நம்ம பிராணனை அடக்கணும், ஆசனத்தை அடக்கணும். ஒரே ஆசனம், ஜிதாசனம், ஜிதசங்கம், ஜிதேந்திரியம், ஜிதஸ்வாசம் அப்படிங்கிறது மட்டும் அவசியம் இல்லை. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்னு இந்த 9 பண்ணிட்டு இருந்தாலே போகிறோம். அது அஷ்டாங்க யோகத்தினுடைய வழி, இது பக்தியினுடைய படிக்கட்டு. அதனால நாம கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது நம்ம ஆசன சித்தி பண்ணிக்கலையே, நம்ம பிராணாயாமம் பண்ணலையே, நம்ம மௌனமாக இல்லையே, நம்ம உபவாசம் இல்லையேன்னு வருத்தப்பட வேண்டாம். அது அவர்களுடைய வழி. பக்தியில் என்ன பண்ணணுமா, கதை கேட்டுண்டே சிரவணம்,
பஜனை பண்ணிகிட்டே இரு. கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிறதுக்கு தான் பிரகலாதன் வழி காண்பிச்சிருக்கான். அதனால ஆயிரக்கணக்கில் உலகத்தில் இருக்க ஜென்ம லாப பரப்பும் சான் அந்தே நாராயண ஸ்மிருதி. ஒரு குழந்தை நிறையா பட்சிக்கு படிக்கிறான், ராத்திரி படிக்கிறான், பகலில் படிக்கிறான், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிக்கிறான். மார்க் வரும் பொழுது ஃபெயில் ஆகிடுறான். அவன் அப்பாட்ட சொல்கிறான், அப்பா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தேன். கஷ்டப்பட்டு படிச்சியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஃபெயில் ஆனேன். மார்க்குங்க. மார்க்கு வாங்கிட்டானால் அவன் என்ன படித்தானே நம்ம கேட்கல. ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தானே பார்க்கிறோம். ஜென்ம லாப பரப்பும் சான். நான் அந்த மனித பிறவி உலகத்தில் எடுத்திருக்கேன், எனக்கு லாபம், இந்த பிறவியில் ஒரு லாபம் இருக்கணும். பிறவியில் என்ன லாபம்? நான் திரும்பி பிறக்கக்கூடாது, அதுதான் லாபம். ஜென்ம லாப, அந்த லாபம் இருக்கணும் இல்லையா? எனக்கு திரும்பி பிறக்காமல் இருக்கணும். நான் பிறந்த வாழ்க்கைக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும். நான் சாந்தியாகி நிறைஞ்சு போய் அமைதியாகி நான் பகவான்கிட்ட போக போகிறேன் அப்படின்னுட்டானால் இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்ததுக்கு லாபம் எனக்கு, இல்லைன்னா நஷ்டம்தான். அதனால் பரப்பும் சான் அந்தே நாராயண ஸ்மிருதி. அப்போ என்னன்னார், இந்த ஜென்மா எனக்கு எப்போ லாபமாக முடியும்னார், நான் என்னுடைய பிராணன் இந்த சரீரத்திலிருந்து விட்டு கிளம்பி எனக்கு மரணம் வரும்பொழுது எனக்கு நாராயணனுடைய சிந்தனை வரணும். ஜென்மலாப பரப்பும் சான் அந்தே நாராயண ஸ்மிருதி. பரீட்சித்தே, அதனால் கவலைப்படாது. நீ எதை கேட்கணும், எதை பஜனை பண்ணணும், எதை தியானம் பண்ணணும்னு சொன்னியே, நாராயணனைத்தான் தியானம் பண்ணணும். நாராயணனுடைய கதைகளை தான் கேட்கணும். நாராயணனை தான் கீர்த்தனம் பண்ணணும். அந்திம ஸ்மிருதி வேணுமா வேண்டாமாங்கிறது இங்கே விஷயம் இல்லை. அந்திம ஸ்மிருதிங்கிறது என்னன்னு நாம் புரிந்து கொண்டோமானால் இதை ஏன் சுகபிரம்மம் சொல்கிறாருங்கிறது நமக்கு புரியும். என்ன அப்படின்னுட்டா, கனவு இருக்கு இல்லையா? பெரும்பாலும் கனவு வரத்துக்கு காரணமே எதெல்லாம் நம்மளுடைய மனதில் ஆழ்ந்து பதிந்திருக்கோ அதுதான் கனவுல வரும். நாம் பண்ணுற பக்தி சத்தியமா நிஜமா அப்படிங்கிறதுக்கு நமக்கு நாமே ஒரு பரீட்சை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நமக்கு என்ன மாதிரி கனவு வர்றது அப்படின்னு பார்த்துட்டோமானால் அதுவே பரீட்சை தான் நமக்கு. கனவுலையும் நம்ம நாம கீர்த்தனம் பண்ணுற மாதிரி, கனவுலையும் நம்ம குருநாதால தரிசனம் பண்ணுற மாதிரி, கனவுலையும் நம்ம கோவிலுக்கு போகிற மாதிரி, கனவுலையும் நம்ம பாகவதம் படிக்கிற மாதிரி, கனவுலையும் இப்படியே வந்துன்றிருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் தான் நம்ம மனசில் ஆழ ஊறி இருக்குன்னு அர்த்தம். எதை நினச்சி நமக்கு ரொம்ப பயம் இருக்கோ, எதை நினச்சி நமக்கு ரொம்ப கவலை இருக்கோ, எது நிறைவேறாத ஆசைகளாக இருக்கோ, யார் மேலே நமக்கு துவேஷம் இருக்கோ, அந்த ஒரு துரோகம் இருக்கோ, இதெல்லாம் ஆழப்பதியும். அதுதான் கனவுல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் திருப்பி திருப்பி அவர்களுடைய சிந்தனையே வரும். வாழ்க்கையில் ஒருத்தர் நிறையா படிக்கணும்னு ஆசைப்பட்டான், படிப்பு டிஸ்கண்டினியூ ஆகிடுத்து, அவனுக்கு படிக்க முடியலை, அந்த வருத்தம் இருக்குன்னா அவன் எத்தனை வயதானாலும் அவனுக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவில் அவன் அவனுடைய எஜுகேஷன் டிஸ்கண்டினியூ ஆனதே வரும். ஏன்னா ஆழ பதிஞ்சிருக்காது. அதனால இந்த இடத்துல என்ன அப்படின்னா, கனவுல எப்படி ஆழ பதிஞ்ச ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரதோ அது மாதிரி மரணம் வரும் பொழுது எந்த விஷயம் நமக்கு உள்ள ஊறி இருக்கோ அதுதான் ஞாபகத்துக்கு வரும். மரணம் வரும்பொழுது என் குழந்தைய விட்டுட்டு போகிறேனே, இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கேனே, இந்த வீட்டை விட்டுட்டு போகிறேனே அப்படிங்கிற மாதிரி சிந்தனை எது வந்துடுத்தோ அந்த சிந்தனை தான் உனக்கு திரும்பி அடுத்த பிறவிக்கு காரணமாகுது. பாகவதத்தில் ஜடபரதருடைய சரித்திரத்தை விஸ்தாரமாக பார்க்கிறோம் நம்ம. அதனால இங்க பரீட்சித்தை பார்த்து சொல்றார், ஜென்மலாப பரப்பும் சான் அந்தே நாராயண ஸ்மிருதி. என்ன காரணம்னா, யாருக்கு அந்திம காலத்துல நாராயண ஸ்மிருதி வந்துடுத்தோ வர்றதோ அவர்களுக்கு இந்த ஜென்மா லாபமாயிடுத்து, இந்த பிறவி லாபமானது. மீதி எல்லாருக்கும் இந்த பிறவிங்கிறது நஷ்டமா போயிடுத்து. அந்த பிறவி அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாம வேஸ்டா போயிடுத்து. அந்த நாராயண ஸ்மிருதி எப்படி திடும்னா வந்துடும்? எப்படி வரும்னார்? அதுக்காகத்தான் என்ன பண்ணினார்? பகவானை பற்றி கேளு, பகவானை கீர்த்தனம் பண்ணு, பகவானை தியானம் பண்ணு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதை கேட்டுட்டே இருக்கியோ திரும்பி திரும்பி. முகு அஹோ ரசிகா புவி பாவுகானார் பாகவதத்தில். முகு
அதனாலே ராமாயணமோ பாகவதமோ பகவானுடைய கதைகளோ அதில் என்ன விஷயம் இருக்குது இந்த புராணத்திலேன்னு தெரிந்து கொள்கிற மாதிரி அறிவுக்கான விஷயம் இல்லை, சிந்தனைக்கு, தியானத்துக்கு. திரும்பி 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 முஹு அஹோ ரசிகா புவி பாவுகாஹா, திரும்பி 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 பாகவதத்தை கேளு, திரும்பி 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 அவனுடைய நாமாவை சொல்லிகிட்டே இரு, திரும்பி 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 அவனை சிந்தனை பண்ணிகிட்டே இரு. என்ன ஆகும்னார், யாரை சிந்தனை பண்ணி யாருடைய கதைகளை கேட்டுருக்கியோ, யாரை ஜபம் பண்ணிகிட்டே இருக்கியோ, சுலபமாக அந்த பகவானுடைய சாட்சாத்காரம் நேருக்கு நேர் நீ பார்த்துடலாம். அதுதான் இதனுடைய பிரயோஜனம். அதனால பரீட்சித்தை பார்த்து அழகா சொல்றார், ஜன்மலாப பரப்பும்சான் அந்தே நாராயண ஸ்மிருதி ஏதத் நிர்வித்யமானானாம் இச்சதாம் அகுதோ பயம் யோகீனாம் நிருப நிர்ணீதம் ஹரே நாமானு கீர்த்தனம் அப்படிங்கிறார். மகரிஷிகள்லாம் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, உலகத்தில் யாருக்கு இந்த உலகம் சாஸ்வதம் இல்லை, இந்த உலகத்தில் ஆனந்தம் இல்லை, இந்த உலகம் சுகமும் துக்கமும் கலந்தது, இது சிற்றின்பத்துக்குத்தான் உடையதே தவிர இதனால் ஒரு மனிதன் சாந்தியையும் பேரின்பத்தையும் அடைய முடியாது. ஏதத் நிர்வித்யமானானாம் இச்சதா மகுதோபயம், உலகத்தினுடைய அனித்தியத்தை புரிஞ்சுண்டு சாஸ்வதமான ஒரு விஷயத்தை இச்சதாம் யார் ஆசைப்படுறார்களோ, சாஸ்வதமான ஆனந்தத்தையும் சாந்தியையும் பகவத் அனுபவத்தையும் யார் ஆசைப்படுறார்களோ, அகுதோ பயம், பயமில்லாதது, எப்பொழுதும் எங்கேயும் எந்த நேரத்திலையும் யாராலையும் எந்த பயமும் கிடையாது. அப்படிங்கிறதுனால அகுதோ பயம் யோகினாம், அப்பேற்பட்ட யோகீஸ்வரர்களுக்கு என்ன பண்ணியிருக்கானா, நிர்ணீதம் ஹரேஹே நாமானு கீர்த்தனம், சாஸ்திரங்கள் எல்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்கா, மகரிஷிகள்லாம் நிர்ணயம் பண்ணிட்டு போயிருக்கா. என்ன நிர்ணயம் பண்ணிட்டு போயிருக்கானார், இந்த ஹரே நாமானு கீர்த்தனம், ஹரிநாம கீர்த்தனம் அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, சாஸ்வதமான சாந்தியை கொடுக்கக்கூடியது, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, முக்தியை கொடுக்கக்கூடியது, ஸ்ரீவைகுண்டத்தை கொடுக்கக்கூடியது, நாராயணனை கொடுக்கக்கூடியது. அப்படிங்கிறதுனால நிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம், அந்த ஹரிநாம கீர்த்தனம் இருக்கே, அந்த ஹரிநாம கீர்த்தனம் உனக்கு அத்தகைய சாந்தியை கொடுக்கும் பரீட்சித்தே. அதனால அவனுக்கு பாகவதம் சொல்றார். ஏன் பாகவதம் சொல்றார்னா, அவர் தானே சொன்னார், ஜன்மலாப பரப்பும்சான் அந்தே நாராயண ஸ்மிருதின்னு சொன்னார் இல்லையா. அந்த 7 நாட்கள் சுகபிரம்மம் அவரை உட்காத்தி வச்சுட்டு, பரீட்சித்தை உட்காத்தி வச்சுட்டு அழகா எப்படி ஸ்வயம்பு மனு சதரூத உலகத்தை சிருஷ்டி பண்ணினாங்கிறத ஆரம்பித்து, கர்த்தமருக்கும் தேவஹூதிக்கும் கபில வாசுதேவர் சொன்ன சாங்கிய யோகத்தை உபதேசம் பண்ணி, தக்ஷனுடைய சரித்திரத்தை சொல்லிட்டு வந்து, பிரியவர்தனுடைய சரித்திரத்தில் வந்த ரிஷபயோகீஸ்வருடைய சரித்திரம், ஜடபரதருடைய சரித்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்து, அதே மாதிரி உத்தானபாதனுடைய வம்சத்தில் வந்த துருவனுடைய சரித்திரத்தை ஆரம்பித்து சொல்லி, பின்னாடி அவருடைய வம்சத்தில் வந்த பிருத்துவனுடைய சரித்திரங்கள் எல்லாம் சொல்லி, இப்படியே சொல்லிட்டு வந்து கிருஷ்ண கதையை சொல்லி, ஏகாதச ஸ்கந்தத்தில் உத்தவனுக்கு பண்ணக்கூடிய உபதேசங்கள் எல்லாம் சொல்லி, களி எப்படி இருக்கும்னு சொல்லி, அந்த பரீட்சத்துக்கு 7 நாள் ராத்திரி பகலாக உட்காத்தி வச்சுண்டு அவர் பாகவதம் சொல்கிறார். 7 நாட்கள் ராத்திரி பகலாக அவர் கதை சொல்கிறதுனுடைய அவசியம் என்ன? இப்போ சாங்கிய யோகத்தை பரீட்சித்து அபியாசம் பண்ண போகிறானா? முடியுமா? இல்லை ஜடபிரதர் சொன்ன ஞான யோகத்தை தான் அவனால் அபியாசம் பண்ண முடியுமா? டைம் இருக்கா? இல்லையே. இப்போ ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இப்போ தானே சொன்னார், ஜன்மலாப பரப்பும்சான், உனக்கு பிராணன் போகும் பொழுது அந்த நாராயண ஸ்மிருதி வரணும். அந்த நாராயண ஸ்மிருதி உனக்கு வரணும்னா இந்த 7 நாட்கள் உனக்கு ராத்திரி பகலாக நான் திரும்பி 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 உட்கார்ந்துண்டு பகவான் கஜேந்திரனை காப்பாற்றினான், பகவான் அம்பரீஷனை காப்பாற்றினான், பகவான் அமிர்தமதனம் பண்ணினான், பகவான் அஜாமிலனை கரையேற்றினான் அப்படின்னு பகவானுடைய கதைகளையே, அவன் பக்தர்களை ரட்சித்ததையும், அவன் கோவர்தன மலையை தூக்கினதையும், ராசோத்சவம் பண்ணினதையும், மண் தின்னதையும், இந்த கதைகளையே நான் திருப்பி 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 உனக்கு சொல்லின்னு இருக்கும் பொழுது, சொல்கிறவரோ ஜீவன் முக்தரான ஞானி, அவருடைய வாக்கிலேருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அவ்வளவு மகிமை உண்டு.
மழை எவ்வளவு தான் கொட்டினாலும் கூட சமுத்திரத்தில் கொட்டினா அந்த தண்ணிக்கு பிரயோஜனம் இல்லை. நல்ல தாகம், அவனுக்கு உயிர் போயிட போகிறது. ஒரு சொட்டு தண்ணி அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி மகான்கள்டேந்து வர வார்த்தை மனசில் சாந்தியை கொடுக்கும். அதனால் அவனுக்கு பாகவதம் சொல்கிறதேன்னு ஏன் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, பாகவதம் சொல்கிறதனுடைய காரணமே அவனுக்கு 7 நாள் ராத்திரி பகலா பகவான் பகவான் பகவான்னு சொன்னானால் அவனுக்கு எப்படி அந்திம ஸ்மிருதி வராமல் போகும்னு பார்க்கிறார். அதனாலே அந்திம ஸ்மிருதிங்கிறது என்ன காரணம்னார், எது உள்ள ஊறிருக்கோ அது வரும்.